أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்முடைய 21வது வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வகுப்பில் ரஸாக்கை பற்றி பார்த்தோம். ரஸாக்ங்கிற அல்லாஹ்வுடைய பேர் சம்மந்தமாக நிறையா செய்திகளை பார்த்தோம். இப்போ ரஸாக்னா அதிகமாக கொடுக்கக்கூடியவன், தேவையானது கொடுக்கக்கூடியவன், எல்லை இல்லாமல் கொடுக்கக்கூடியவங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ராசிக்னா சாதாரணமாக கொடுக்கக்கூடியவன், ரஸாக்னா அதிகமாக முறையில் கொடுக்குறவன். தேவையானதை தான் நம்மளுக்கு கொடுப்பான். நமக்கு எது தேவைங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், அதை தான் நமக்கு கொடுப்பான். இப்போ இந்த பொறாமையிலேருந்து விடுபடுறதுக்கு கூட இந்த ரஸாக்கை நம்ம அறிஞ்சிக்கிட்டோன்னா நமக்கு அது பெரும் உதவியாக இருக்கும். ஒருவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது, ஒரு பொருள் கிடைக்கிது, ஒரு ஏதோ ஒன்று அவருக்கு கிடைக்கிது, அது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது ஒரு மனதில் ஒரு ஊசலாட்டம், ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை போடுறான்ல, அது பொறாமையாக மாறிடுது. இப்போ இந்த பொறாமையிலேருந்து விடுபடணும். எப்படி விடுபடுறது? இந்த ரஸாக்கை நம்ம அறிஞ்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம விடுபடலாம். இப்போ ரஸாக்கு தேவையானது தானே கொடுப்பான். இப்போ எனக்கு அது தேவையில்லை, அந்த விஷயம் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நல்லா நாடியிருக்கானா, அது எனக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ரஸாக் நமக்கு தேவையானதை கொடுப்பான். அப்போ இந்த ரஸாக்கை அறிகிறதுனால இந்த பொறாமையிலேருந்து நம்ம விடுபடலாம். மேலும் பொறாமை இது அல்லாஹ் மேலே ஒரு கோபம் கொள்வது போல், அவன் வச்சுருக்க ஒரு நியதியை நம்ம மறுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அது முற்றிலுமாக அதுலேருந்து நம்ம விடுபடணும். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையுமே நமக்கு ஒரு பொருள் கிடைக்கல, நமக்கு இது அல்லாஹ் நாடலைன்னா அது நமக்கு தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த மனசை நம்ம பக்குவத்தை நம்ம கொண்டுட்டு வந்துட்டோன்னா இந்த பொறாமையிலேருந்து கண்டிப்பாக விடுபடலாம். அதே போல் பெருமை எப்போ வரும்னா, என்னால் தான் ஒரு இது கிடச்சிச்சு, இது என்னுடைய வெற்றியால் தான் கிடச்சிச்சு, இது என்னுடைய முயற்சியால் தான் கிடச்சிச்சு எனக்கு இந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது ஒரு பெருமை வந்துடும். எதுவுமே என்னுடையது கிடையாது, இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெருமையிலேருந்து விடுபடலாம். இது அத்தனையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த அல்லாஹ்வுடைய பண்போடு நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறது ங்கிறத நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்குறதா இருந்தால், இப்போ நம்ம பார்க்குற அத்தனையும் அல்லாஹ்வுடைய செயலாக பார்க்கணும். அவனுடைய ஆற்றலால் தான் நடக்குதுங்கிறத பார்க்கணும். அவனுடைய அதிகாரத்தால் நடக்குதுங்கிறத பார்க்கணும். அவனுடைய கோபத்தால் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இது அத்தனையும் நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மனசு எல்லாத்தையுமே ஏற்றுக்கும். நம்ம மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்சிடும். நம்ம உள்ளம் அமைதி பெறும். இப்போ ஒன்றையும் நம்ம பிரித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பண்புகளையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் நம்ம பிரித்து பார்க்கணும். இப்போ ஒரு பாவம் செஞ்சிட்டோம், நம்ம இந்த பாவத்துலேருந்து எப்படி மீள்றது? நமக்கு அல்லாஹ் கஃபாராக இருக்கிறான். அப்போ கண்டிப்பாக நம்ம பாவத்தை அவன் மன்னிப்பான் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை வரும்ல. அப்போ அவனோட பேரை இந்த மாதிரியாக அவங்களுடைய பண்புகளை நம்ம அறியறதுனால இது மனசில் உள்ள பாரத்தெல்லாம் இறக்கும். அப்பா நம்ம இந்த பாவம் செஞ்சிட்டோம், ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் இதை மன்னிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த நம்பிக்கை வரும்போது அந்த பயம் போயிடும். அதே போல் ஒரு குழந்தை பாக்கியத்தை கேட்குறோம், நமக்கு கிடைக்கல. அது ரஸாக்கை நம்ம அறிஞ்சிட்டோன்னா ரஸாக் அவன் தான் நமக்கு தேவையானதை கொடுப்பான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்போ அல்லாஹ் எனக்கு கொடுக்கலன்னா எனக்கு அது தேவையில்லை, எனக்கு தேவையான இருந்தால் கண்டிப்பாக அதை கொடுத்துருப்பான். எனக்கு எப்போ தேவைப்படுமோ, எனக்கு எந்த வயசில் நான் குழந்தை பெற்றால் எனக்கு அது நன்மையோ நிச்சயமாக அந்த நேரத்தில் எனக்கு கொடுப்பான் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு ரஸாக்கிட்ட நம்ம கையேந்தி நம்ம துவா செஞ்சோன்னா அந்த துவாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கக்கூடியவனாக இருப்பான். மனசில் உள்ள அந்த பாரமும் நமக்கு இறங்கும். அல்லாஹ் சமீஆ இருக்கிறான், கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அவன்கிட்ட துவா கேட்டால் கண்டிப்பாக அது நிறைவேறுங்கிறத நம்ம நம்புவோம். இந்த மாதிரி நம்ம மனசில் உள்ள ஒரு பாரத்தையும் அவனுடைய பண்புகளை அறிஞ்சோன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளுடைய அந்த பாரம் எல்லாமே இறங்கிடும். அல்லாஹ்வோடு நம்ம எதை சம்மந்தப்படுத்தலையோ, எந்த ஒரு விஷயத்தை நம்ம சம்மந்தப்படுத்தலையோ அந்த அறிவு ஒரு அறிவே இல்லை. எந்த விஷயத்தையுமே நம்ம அல்லாஹ் கூட சம்மந்தப்படுத்தினா தான் அது ஒரு அறிவுன்னு சொல்லலாம். இப்போ இதை சிந்திக்க நம்ம வாழ்க்கை டோட்டலாக மாறும். எந்த கஷ்டத்தையும் நம்மளால் தாங்கிக்க முடியும். அல்லாஹ்வுடைய நீதியை நம்ம ஏற்றுக்குவோம். எப்படி நம்ம இப்போ ஒரு விதையை போடுறோம், அந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றுறோம், தண்ணி ஊற்றி அந்த சூரிய ஒளிலாம் பட்டது பிறகு அது செடியாக அதுக்குள்ள வேலையெல்லாம் செஞ்சது பிறகு செடி முளைக்குது, வளருது. இது அல்லாஹ்வுடைய ஒரு நீதி தானே.
இது போல் தான் நம்ம வந்து இந்த இறை சிந்தனை வந்து நமக்கு வந்து நிம்மதியை தரும். நம்ம எதை செய்ய வேண்டிய முறைப்படி நம்ம செஞ்சோன்னு சொன்னால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். நமக்கு வந்து இது அல்லாஹ்வுடைய நீதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து ஒரு சாலையில் போயிட்டுருக்கும்போது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, ஒரு விபத்து வந்துடுது. ஆனால் வந்து நமக்கு ஒன்றும் ஆகல அல்ஹம்துலில்லாஹ். விபத்தில் வந்து நம்ம வாகனத்தில் ஒரு டேமேஜ் ஏற்பட்டுடுச்சு. அப்போ வந்து நம்ம என்ன நினைப்போம், நம்ம கரெக்டாக தான் வந்தோம், நம்ம ஒழுங்காக தான் ஓட்டிகிட்டு வந்தோம், நம்ம இந்த எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம பக்கத்தில் வந்து அந்த கார் தான் நம்மளை வந்து டேமேஜ் படுத்தி விட்டுருச்சு. அவங்க தான் சரியாக சிக்னல் ஒழுங்காக பார்க்காம வந்து நம்ம வண்டி மேலே ஏற்றிட்டாங்க அப்படின்னு ஏதாச்சும் ஒரு காரணத்தை ஒன்று தேடிட்டுருப்போம். அவன் மட்டும் கவனமாக வந்திருந்தா நம்மளுக்கு இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது, இந்த துன்பம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம காரணம் தேடுவோம். ஆனால் வந்து அந்த நேரத்தில் இந்த காரணத்தை தேடுறதை விட நம்ம உடனே சுதாரிச்சுட்டு நம்ம என்ன நினைக்கணும், இது அல்லாஹ்வுடைய நியதி, இது இப்படி தான் நடக்கணும், இந்த நேரத்தில் இது இப்படி தான் இந்த ஆக்சிடெண்ட் நடக்கணும், இது வந்து நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று, இது அல்லாஹ்வுடைய நியதின்னு நம்ம நினச்சி நம்ம நம்பி இருந்தோம்னா இது வந்து பெருசாக நம்மளை பாதிக்காது. இப்போ எல்லோருமே நம்ம வந்து சாதாரணமாக ஒருத்தவங்க வந்து கீழே விழுவுறோம், கீழே விழுந்து ஜஸ்ட் ஒரு சின்ன காயம் மட்டும் ஏற்படுது. இது எல்லாருக்கும் புரியும், நம்ம எல்லாருடைய மைண்டுக்கும் புரிஞ்ச ஒரு விஷயந்தான். கீழே விழுந்தால் நமக்கு வந்து அடிபடும்னு தெரியும். அதே மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு 10வது மாடியிலேருந்து ஒருத்தவங்க விழுவுறாங்க, 10வது மாடியிலேருந்து ஒருத்தவங்க விழுந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க கண்டிப்பாக பொழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லுவோம். 99% சான்ஸ் கிடையாது தான். இது வந்து அறிவியல்லையும் நம்ம அப்படி தான். இப்போ டாக்டர்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, இது எல்லாருக்கும் அறிஞ்சது தான், இது யாருமே வந்து மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. 100% சொல்லலாம், ஆனால் எதுவுமே அல்லாஹ்வுடைய நாட்டங்கிறதுனால 99ன்னு சொல்கிறோம். இது நடக்காது. இது கண்டிப்பாக இந்த ஒரு 10வது மாடியிலேருந்து பொழைக்கிறது 99% நமக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால், அவனுடைய ஒரு அதிசயம் ஒரு நிகழ்ந்தாலே தவிர. இது எப்படி நம்மளால் சொல்ல முடியும்னு சொன்னால், இது அல்லாஹ்வுடைய நியதி, அவன் அப்படி தான் வச்சுருக்கிறான். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கீழே விழுந்தால் அது உடையுமா? பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு சாதாரணமாக கீழே விழுந்தால் உடையாது. ஆனால் ஒரு கிளாஸ் பாட்டில் விழுந்துச்சுன்னா அது சுக்குநூறாக போயிடுதுல. இது அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டம்னு நம்ம நினைக்கணும். இப்போ வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னோம், ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கவனமாக போயிருந்தால் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்காது அப்படின்னு நம்ம யோசனை பண்ணுறதை விட இது அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு நினைக்கணும். 1. 2 வந்து நம்ம என்ன பாவம் செஞ்சோங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நமக்கு இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குன்னா ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுருக்குறோம், இதுக்கு பின்னால் இது சும்மாலாம் நடக்கலை, அல்லாஹ் ஏதோ நம்ம ஒரு பாவத்தை நீக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு தண்டனையை குறைக்கிறதுக்காக இருக்கலாம், அல்லது நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்காக இருக்கலாம், நம்மளை திருந்த வைக்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம், அந்த செயலை நம்ம சாதாரணமாகவே பார்க்கக்கூடாது. ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஒரு துன்பம் ஏற்பட்டுடுச்சுன்னா நம்ம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறோம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஒரு ஆறுதலான நமக்கு ஒரு வார்த்தை தான் அது. அதே வேளை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்படி ஒரு செயலையும் நம்ம சிந்திக்க நம்ம நினைப்போம், இது நம்மளால கிடையாது, அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம் இல்லாமல் நடக்கலை, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். ஒன்றுலையும் ஒவ்வொரு செயல்லையும் இதை நம்ம ஒன்றுலையும் சிந்திக்க அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை பற்றி நம்ம நல்லா உள்வாங்க நமக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்க, நம்ம எதுவுமே நம்மளால் கிடையாதுங்கிறத அந்த நல்லா மனசில் பதிய வைப்போம். இப்போ சாதாரணமாக பார்த்தா ஒரு துணியை காய போடுறோம், துணியெலாம் துவைச்சி வச்சு அதை நல்லா கசக்கி புழிஞ்சு நம்ம அதை கொடியில் காய போடுற வேலையை தான் நம்ம செஞ்சோம். அதாவது காய போட்டுட்டோம், வெயில் படுற மாதிரி காய போட்டாச்சு. காய வைக்கிற வரையிலும் இது நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய வேலை. அதை காய வச்சது யார்? அந்த ஈரத்தை போக்க வச்சது யார்? அல்லாஹ் தான். நம்மளால் அந்த ஈரத்தை போக்க வைக்க முடியாது. நம்ம செஞ்ச வேலை அது கொடியில் போடுற வேலை மட்டும்தான் நம்ம வேலை. அதை காய வச்சது அல்லாஹ் தான். அந்த சூரியனை கொடுத்தான், அவன் தான் அது மூலிமா அதை காய வைக்கிறான். இதை நம்ம வந்து உள்வாங்கணும். அதே போல் ஒரு சாப்பாடு செய்கிறோம், இந்த சாப்பாடு நிஜமாக நம்மளாம் செஞ்சோம். ஒரு சாதம் வடிக்கிறோம், ஒரு சாதம் குக்கரில் போடுறோம். அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், அரிசியை கொட்டுவோம், அதை களைவோம், எல்லாம் களைஞ்சி தண்ணியெலாம் வந்து ஊற போட்டு களைஞ்சிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி அதுக்கு பிறகு அளந்து குக்கரில் வச்சு அந்த பட்டன் அழுத்தி விட்ற வேலை, ஃப்ளெக்கு சொருகிற வேலை, இது வரையிலும் தான் நம்மளுடைய வேலை. அது எப்படி அந்த சோறாகுது? அந்த தண்ணியை ஊற்றி ஊற போகிற வேலை தான் நம்ம செஞ்சோம். அந்த தண்ணி அது ஒரு கன்வர்ஷன் ஆகி அது ஒரு சோறாக ஆகி அதை நம்ம உங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது யார்? இது அல்லாஹ்.
அப்போ இந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன நினைப்புக்கு வரணும்? அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான். ஷுக்குர் செய்யணும். ஒரு செயலையும் நமக்கு அவன் தான் செஞ்சு கொடுக்கணும். நம்மளுடைய முயற்சி ஒரு துளி அளவு தான். அந்த முடிவு வந்து அவன் கொடுக்காம நம்மளுக்கு அந்த முடிவு கிடைக்காது. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் 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 நம்ம இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலுக்குமே அவன் பொறுப்பு எடுத்துருக்கிறான். அவன் தான் எல்லாத்தையுமே செய்ய வைக்கிறான். எதுவுமே நம்ம கிடையாது. அப்போ ஒன்றுக்குமே அல்ஹம்துலில்லாஹ் 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 எவ்வளோ சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து சிந்திக்க எல்லா துன்பங்களையும் நம்ம லேசாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ ஒரு மரணத்தை எடுத்துக்கோ. இப்போ ஒரு மரணம் நிகழ்ந்துடுச்சு. அது பொதுவாக வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு நீண்ட நாள் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அவங்களுடைய மரண செய்தி நம்ம கேள்விப்பட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அதான் அவருக்கு வந்து நேரம் நெருங்கிடுச்சு போல இருக்குது, அவர் போயிட்டார், அவருடைய நேரம் வந்துருச்சு அப்படின்னு இப்படி நம்ம ஒரு அதை லேசாக அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு அதை ஏற்றுக்குவோம். இதே ஒருத்தர் திடீர்னு மரணிச்சிட்டாரு. ஒரு திடீர் மரணம் ஏற்பட்டு போயிடுச்சு. நல்லா இருந்தார், அவருக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவுமே இல்லை, திடீர்னு இறந்து போயிட்டார். அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? இது ஏதாச்சும் ஒரு காரணம் ஒன்று தேடும். என்ன காரணம்? எதையோ ஒன்று மறைக்கிறாங்க போல இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு வியாதி ஒன்று இருந்துச்சு, ஆனால் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்து என்னமோ ஒன்று இருந்துச்சு போல இருக்குது, அதை வந்து மறைக்கிறாங்க. அதாக இருக்குமோ இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கக்கூடிய இந்த சமூகத்தில் பேசிக்கக்கூடிய செய்திகள்லாம் நமக்கு காது கொள்ளுது. அல்லது வந்து சரியான டாக்டர்கிட்ட போய் காட்டல, இவர் வந்து அலட்சியமாக இருந்திருக்காரு, இது வந்து லேசான விஷயம் தான் நினச்சிட்டு அலட்சியமாக இருந்திருக்காரு, இது டாக்டர்கிட்ட காட்டாமல் போய் இது கடைசியில் வந்து பெரும் ஆபத்தில் போய் முடிஞ்சிருச்சு, ஏதோ இப்படிலாம் பேசக்கூடிய இதனால தான் இப்படி ஆகிடுச்சு, இவர் இப்படி டாக்டர்கிட்ட நல்ல டாக்டர்கிட்ட காட்டாதனால தான் அவருக்கு மரணம் ஏற்பட்டுருச்சு, இவங்க வீட்டில் உள்ள குடும்பத்தை ஒழுங்காக கவனிக்கல, இப்படி ஏதாச்சும் ஒரு காரணத்தை தேடிக்கிட்டு அந்த மரணத்துக்கு ஒரு ரீசன் எப்படியாச்சும் ஒன்று வேணும், எப்படி அது திடீர் மரணம்லாம் ஆகும், எப்படி இவர் வந்து திடீர்னு போய் சேர்ந்துட்டார், இப்படி ஏதாச்சும் ஒன்று காரணம் தேடிட்டுருப்போம். ஆனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய டேஞ்சரான வார்த்தைங்கிறது இந்த வரக்கூடிய வசனங்களை பார்த்தா தெரியும். 3வது அத்தியாயம் 156வது வசனத்தை பாருங்கள். யா அய்யுஹல்லஸீன ஆமனூ லா தகூனூ கல்லஸீன கஃபரூ وقالوا لإخوانهم إذا ضربوا في الأرض أو كانوا غزا لو كانوا عندنا ما ماتوا وما قتلوا ليجعل الله ذلك خسرة في قلوبهم والله يحيي ويميت والله بما تعملون بصير. நம்பிக்கை கொண்டோரே, பயணம் மேற்கொண்ட அல்லது போருக்கு சென்ற தம் சகோதரர்களை குறித்து அவர்கள் நம்முடன் இறந்திருக்க மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறிய ஏக இறைவனை மறுத்தோரைப் போல் நீங்களாகி விடாதீர்கள். அவர்களின் உள்ளங்களில் கவலையை ஏற்படுத்தவே அல்லாஹ் இதை செய்தான். அல்லாஹ்வை உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்ப்பவன். அப்போ போருக்கு போகாமல் இருந்தவங்க பேசின பேச்சு பாருங்கள். அந்த போருக்கு அவங்க போனதுனால்தான் அவங்க மரணம் அடைஞ்சாங்க, இங்கே போகாமல் இருந்திருந்தால் மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்களே, இது வந்து குஃப்ரான வார்த்தை. இதை தான் அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறான், இந்த மாதிரி ஆகிடாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி தானே நம்ம சமூகத்தில் நடக்குது. அதிகமாக மரண வீடுகளில் வந்து இந்த ஒப்பாரி வைக்கிறதும் இந்த மாதிரியான சொல்லை யூஸ் பண்ணுறதும் இது கேஃபிர்களுடைய சொல்லுங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டோன்னா எல்லாம் சொல்லுவாங்களா? இந்த வார்த்தைகள்லாம் குஃபுரில் போய் தள்ளிவிடும். அப்போ நான் தான் மரணிக்க செய்கிறேன்னு சொல்கிறான் அல்லாஹ், நான் தான் உயிரை கொடுக்குறேன், நான் தான் மரணிக்க வைக்கிறேன்ட்டு. அப்போ அதை தான் நம்ம நம்பணும். அப்போ ஒன்று நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கணும் அல்லாவோட. அல்லாஹ் தான் மூத்த கொடுக்குறான், அல்லாஹ் தான் மரணிக்க செய்கிறான். எதுவுமே வந்து நம்மளால் நடக்கிறதும் கிடையாது, யதார்த்தமாக நடக்கிறதும் கிடையாது, எல்லாமே அவனுடைய நீதி தான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஏன் வந்து புலம்ப போகிறோம்? நம்ம ஏன் அந்த டாக்டர்கிட்ட காட்டிக்கலாமே, இப்படி செஞ்சுருக்கலாமே, அப்படி தவிர்த்துருக்கலாமே, இது நடக்காமல் பார்த்துருக்கலாமே, இந்த பேச்சுக்கே வேலை இல்லாமல் இருக்கும். இந்த உலகத்தில் யாருமே மரணிக்காமல் இருக்க போகிறதில்ல, எல்லாருமே மரணத்தை அடைய போகிறோம். ஆனால் ஒருத்தவங்க பிந்தி போகிறாங்க, அவ்வளோதான். அது மனசில் நல்லா ஏற்றணும். அன்னிசால வரக்கூடிய 4வது அத்தியாயத்தில் 78வது வசனம், அதிலெல்லாம் என்ன சொல்கிறான் பாருங்க. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா وإن تصبهم حسنة يقولوا هذه من عند الله وإن تصبهم سيئة يقول هذه من عندك قل كل من عند الله
فما لي هؤلاء القوم لا يكادون يفقهون حديثا. நீங்கள் எங்கே இருந்த போதும் மரணம் உங்களை அடையும். உறுதியான கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் இது அல்லாவிடமிருந்து வந்தது என்று கூறுகின்றனர். அவர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் இது உம்மால் தான் ஏற்பட்டது என்று கூறுகின்றனர். அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே என்று முகமதே கூறுகிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு என்ன நேர்ந்தது? எந்த செய்தியையுமே புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லையே. அப்போ எல்லாமே என்னால் தான் நடக்குதுன்னு நல்லா சொல்கிறான். இப்போ முகமது ஸல்லல்லாஹு அவங்களாலலாம் நடக்கலை. அவங்க இந்த போருக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருந்தால் இவங்க மரணம் அடையாமல் இருந்திருக்கலாமே, அப்படிலாம் நினைக்க தேவை கிடையாது. இது அவங்க போனாலும் சரி போலினாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நேரத்தில் மரணம் வந்து தான் இருந்திருக்கும். இதையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறான். எந்த செய்தியையுமே புரிந்து கொள்ள முயற்சிப்பதில்லையேன்னு சொல்லிட்டு. அப்போ எது நடந்தாலும் நம்ம அல்லான்னு அதை ஒப்பிட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ சுபுகுக்கு எந்திரிக்கிறோம், சுபுகு தொழுவ எந்திரிக்கிறோம். அப்போ எதனால் எந்திரிக்கிறோம்? நம்ம நினைப்போம் அந்த அலாரத்தை நம்ம செட் பண்ணிட்டு படுக்கிறோம். அலாரம் செட் பண்ணிட்டு படுக்கிறோம். படுத்து 8 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணுன்னு வச்சுட்டு படுக்கிறோம். அப்போ அந்த டைமில் அலாரம் அடிக்கலை, நம்ம தூங்கிட்டோம், நல்லா அசந்து தூங்கிட்டோம். அலாரம் அடிச்சிச்சோ அடிக்கலையோ நம்ம ஆனால் தூங்கிட்டோம். செட் பண்ணிட்டு தான் தூங்கணும். ஆனால் அந்த தூங்கணும் நமக்கு அந்த அலாரம் அடித்த சவுண்டு அலாரம் அடிச்சு தான் இருக்குது. ஆனால் அந்த சவுண்டு நம்ம காதுக்கு இல்லை, தூங்கிட்டோம். அப்போ மனசில் ஒரு ஊசலாட்டம் வரும். டைம் செட் பண்ணணுமா பண்ணலையா, பசங்க நம்ம தான் செட் பண்ணாமல் படுத்துட்டோமோ, அப்போ நான் அது ஒழுங்காக செய்யலை போல இருக்குது, ஒழுங்காக நான் அடிக்காமல் செட் பண்ணாமல் படுத்துட்டோம் போல இருக்குது, அதனால தான் இன்றைக்கி சுபுகை கோட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் தேடுவோம். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நைட்டு படுக்க போகும்போது நம்ம எல்லாமே பிஸ்மிக்கா முத்து ஆஹியா சொல்லிட்டு தானே படுக்கிறோம். அப்போ நமக்கு தெரியுது நைட்டு தூங்க போகும்போது தூக்கங்கிறது ஒரு சிறிய மூத்துன்னு தெரிஞ்சு தான் படுக்கிறோம். அப்போ அல்லாஹ் எழுப்பி விடும் போது தான் நம்ம எந்திரிக்க முடியும். அல்லாஹ் எழுப்பலைன்னா அது மூத்து. அல்லாஹ் எப்போ எழுப்பி விட்றானோ, நமக்கு எப்போ முழிப்பு வருதோ, எப்போ அல்லாஹ் எழுப்பி விட்றானோ அப்போ தான் நம்ம முழிக்க முடியும். நம்ம இஷ்டத்துக்கு முழிக்கிறது கிடையாது, அவன் எழுப்பி விட்றதுனால நம்ம அந்த நேரத்தில் எந்திரிக்கிறோம். அப்போ சுபுகை கொட்ட விட்டது நம்ம கிடையாது, நம்மளை எழுப்பி விடாமல் போனது அல்லாஹ், அது அவனுடைய திட்டம். இப்போ அதே போல் ஒவ்வொருவருக்கும் ஃப்ரெண்டு இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்டு இருக்கும். நம்ம ஒரு சில பேருக்கு கம்மியான ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேருக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரம் இருக்கும். ஒருவரையும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க சந்திச்சிருப்பாங்க. இது நம்மளாம் உற்பத்தி பண்ண ஃப்ரெண்டா, நம்மளாம் தேடி நம்ம போய் இந்த இடத்துக்கு போனதுனால அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இந்த ஃப்ரெண்டு நமக்கு இவர் ஃப்ரெண்டு ஆகணும், இவங்க ஃப்ரெண்டு ஆகணும்னு சொல்லிட்டு அதுவும் அல்லாவுடைய ஒரு திட்டம் தான். எதுவுமே நம்மளாம் தேடிக்கிட்டது கிடையாது. அல்லாஹ் இவன் உனக்கு ஃப்ரெண்டு ஆகணும், இவன் மூலியமாக நீ இதெல்லாம் கற்றுக்கணும், அல்லது இவன் மூலியமாக இந்த ஃப்ரெண்டு மூலியமாக உனக்கு சோதனைகள் நான் அது கொடுப்பேன். ஏதோ ஒன்று, ஒரு நல்லதோ ஒரு கெட்டதோ, ஒரு ஃப்ரெண்டு மூலிமா ஒரு நல்லதும் கிடைக்கலாம் கெட்டதும் கிடைக்கலாம். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. இதெல்லாம் யதார்த்தமே கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்புமே, ஒருத்தவங்க கூட நம்ம வச்சுக்கிற நட்புமே, அது எதுவுமே யதார்த்தம் கிடையாது. இது அல்லாஹ் உற்பத்தி பண்ண நமக்காக அவன் தேர்வு செஞ்சு இவன் தான் உனக்கு ஃப்ரெண்டாக வரணும் அப்படின்னு அவன் கொடுக்குறது தான். இப்போ ஒரு கணவன் மனைவி உறவு எடுத்துக்கோங்க. அவங்க யாரோ எவரோ, இப்போ நம்ம அதிகமாக மோஸ்ட்லி இப்போ அப்போல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான். தாய் தகப்பா பார்த்து வைக்கிற மாப்பிள்ளை பொண்ணு தான். அவங்க யாரை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம எல்லாம் ஓகே சொல்லி கல்யாணம் நடக்குது. யாருன்னு தெரியாது, நம்ம முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, ஒரு ஃபோட்டோவை பார்த்துருப்போம், முன்ன பின்ன தெரியாது. கல்யாணம் முடித்து அதுக்கு பிறகு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம யார் என்ன எவர், இவங்களை பற்றி அவங்கள பற்றி இவங்க இப்படி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு பிறகு ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பாசம், ஒரு அன்பு, ஒரு நெருக்கம், அது இவங்க இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் இவங்க இல்லைங்கிற அளவுக்கு ரொம்ப ஒன்றோடு ஒன்று அந்த மாதிரியான ஒரு நெருக்கம் வந்துடுது. இது என்ன நம்ம பாசம் கட்டினதுனால தான் நம்ம இப்போ வீட்டுக்காரர் நம்ம கணவர் நம்ம மேலே பாசம் கட்டாருண்டா. இந்த பாசத்தை ஏற்படுத்துறது கூட அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாடு தான் இதுவுமே. இவங்க தான் மனைவி அமைன்னு, இந்த பெண்மணிக்கு இவர் தான் கணவர் அமைன்னு அப்படிங்கிறதுலாம் இது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு தான். இதையும் நம்ம அல்லாஹ்வை பொறுத்து தான் பார்க்கணும். எந்த அளவுக்கு பாசம் உண்டாகுதுன்னா, இவங்களுக்கு ஒன்றுனா அவங்க துடிச்சு போயிடுறாங்க, அவங்களுக்கு ஒன்றுனா இவங்க துடிச்சு போயிடுறாங்க. இவங்களுக்குள்ளாக ஒரு ரத்த சம்மந்தமும் கிடையாது. இது எப்படி? இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லை? அல் அன்ஃபால் சூறால 8வது அத்தியாயம் 63வது வசனத்தை பாருங்கள்.
وألف بين قلوبهم لو أنفقت ما في الأرض جميعا ما ألفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم. அவர்களின் உள்ளங்களிடையே அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான். பூமியில் உள்ள அனைத்தையும் நீர் செலவிட்டாலும் அவர்களின் உள்ளங்களிடையே உம்மால் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்க முடியாது. மாறாக அல்லாஹ்வே அவர்களுடைய பிணைப்பை ஏற்படுத்தினான். அவன் மிகைத்தவன், ஞானமிக்கவன். இந்த இடத்துல வந்து பிணைப்புன்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அன்புங்கிற வார்த்தை இங்கே பொருத்தமாக இருக்கும். அப்போ இந்த அன்பை கொடுக்குறது யார்? அல்லாஹ் தான். நீங்கள் உலகத்தில் உள்ள இந்த பூமியில் உள்ள அனைத்தும், பூமியில் என்னெல்லாம் இருக்குதோ அதை அனைத்தும் செலவிட்டாலும் இந்த பாசத்தை இதை யாராலையும் கொடுக்க முடியாது. இது அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிறது தான், நம்மளால் ஏற்படுத்திக்கிட்டது கிடையாது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த ஜிக்ரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதனுடைய அர்த்தம் எல்லாருக்கும் தெரியாது. இந்த ஜிக்ரு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஜிக்ரு தான். அடிக்கடி சொல்கிறோமாங்கிறது வேறு. ஆனால் எல்லாருக்கும் இந்த ஜிக்ரு சொன்னாலே எல்லாருக்கும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் எல்லாம் கேள்விப்பட்டது ஜிக்ரு தான். இந்த அர்த்தம் மட்டும் எல்லாருக்கும் தெரியறதில்ல. இந்த அர்த்தம் என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை, எந்த வலிமையும் இல்லை. இது கஷ்ட நேரத்தில், துன்ப நேரத்தில், சோதனை இந்த மாதிரியான தருணத்துலேயும், நன்மன் ஒரு நல்ல சிச்சுவேஷன்லேயும், இது 2 நேரத்துலையும், 2 இன்பமும் துன்பம் 2லேயும் நம்ம இந்த ஜிக்ரை சொல்லும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். இதில் நம்ம என்ன தெரிகிறோம்? அல்லாஹ் தான் அனைத்தும், அவனை கொண்டு தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. இது நம்ம அடிக்கடி நினைவு கூறணும். நம்மளால் எதுவும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்மளுடைய அத்தனை துன்பங்களுக்கும் நம்மளுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்கும். இப்போ நடந்து போயிட்டுருக்கும் போதே சிக்னல் வருது, நமக்கு தான் சிக்னலு. கிராஸ் பண்ணுறதுக்கு காலை எடுத்து வைக்க போகிறோம். பார்த்தா வேகமாக ஒரு வண்டி வருது. இப்போ காலை எடுத்து வச்சோன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடும், நமக்கு விபத்து ஏற்பட்டுரும். ஏதோ ஒன்று அதுலேருந்து நம்ம அந்த நேரத்தில் சுதாரிச்சுக்கிட்டதுனால நம்ம அந்த விபத்துக்கு உள்ளாகலை இப்படின்னு நம்ம நினச்சோன்னா இது தப்பான சிந்தனை. நம்ம அந்த இடத்துல காலை எடுத்து வைக்கக்கூடாது, அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. நம்ம சுதாரிக்க வச்சதுலாம் நம்ம செஞ்சது கிடையாது. இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அல்லாஹ்வை தவிர வேறு எந்த சக்தியும் இல்லை, எந்த வலிமையும் இல்லைன்னு அந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது என்னால் கிடையாது, நான் தப்பிக்கலை, அல்லாஹ் என்னை தப்பிக்க வச்சான். திரும்பியில் வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். 2516வது செய்தியாக வருது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவனாக இருக்கும்போது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட நடந்து போகிறாங்க, பொறுமையாக நடந்து போகிறாங்க. அப்போ போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவராக இருக்கக்கூடிய அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்கிறாங்க. அவங்க எப்படி கூப்பிட்டு சொல்கிறாங்க, மரியாதையாக யா சிறுவனே, யா குலாமே, இளைஞன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சில செய்தி சொல்கிறாங்க. என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா, நீ அல்லாஹ்வுக்காக நீ பாதுகாத்து கொண்டா அல்லாஹ் உன்னை பாதுகாக்கிறத நீ பார்ப்ப. நீ அல்லாஹ்வை நினைத்து நீ நடந்தா அல்லாஹ்வை உன் கண்ணு முன்னாடி பார்ப்ப. நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்கிட்டே கேளு, நீ உதவி கேட்டாலும் அல்லாஹ்கிட்டே கேளு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செய்தி தான் ரொம்ப முக்கியமான செய்தி. என்னென்னா, மொத்த சமுதாயமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எதுவுமே நடக்காது. அதே போல் எல்லாருமே சேர்ந்து ஒரு தீங்கு செய்ய திட்டமிட்டால் கூட உனக்கு அல்லாஹ் எதை விதிச்சானோ அதை தவிர எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ வாழ்க்கையிலே நமக்கு 2 விஷயந்தான், ஒன்று நல்லது நடக்க போகுது அல்லது கெட்டது. இது 2ல் தான். அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, நமக்கு நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் விதிச்சது, அவ்வளோதான். இது தவிர எனக்கு ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. இந்த ஒரு ஆறுதல் தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு நமக்கு பெரும் உதவியாக இருக்கும். இதை ஒட்டுன ஒரு குரான் வசனத்தை பாருங்கள். யூனுஸ் சூராவில் 10வது அத்தியாயம் 107வது வசனம் நம்ம பார்க்கலாம். وَإِنْ يَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ وَإِنْ يُدْرِكَ بِخَيْرٍ فَلَا رَادَّ لِفَضْلِهِ يُصِيبُ بِهِ مَنْ يَشَاءُ مِنْ عِبَادِهِ وَهُوَ الْغَفُورُ الرَّحِيمُ. அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை அளித்தால் அவனை தவிர அதை நீக்குபவன் யாரும் இல்லை. உமக்கு அவன் ஒரு நன்மையை நாடினால் அவனது அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது. தனது அடியார்களில் நாடியோருக்கு அதை அளிப்பான். அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன்.
அப்போ அல்லாஹ்வுடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்கிறது இல்லைங்கிறது நம்ம நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நபிமார்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு நடந்த நல்லது, கெட்டது எல்லாத்துலேயுமே அவங்க ஒன்றையும் அல்லாஹ்வுடைய ஒப்பிட்டு பார்த்தாங்க. இப்போ ம எல்லா நபிமார்களுமே சரி, அதில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ வந்து மக்காவை வெற்றி கொண்டாங்க. அப்போ கூட அவங்க என்ன நினச்சாங்க? இது என்ன நான் தான் இந்த வெற்றிக்கு காரணம்னு நினச்சாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம். இது அல்லாஹ்வுடைய வெற்றி தான். அல்லாஹ் கொடுத்த வெற்றி அப்படின்னு தான் அவங்க நினச்சாங்க. நல்லா அல்லாஹ்வை புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் நம்ம பேசுகிறது. இப்போ நம்ம பிடிக்கிறோம், கை இருக்குது, இந்த பிடிக்கிறோம், இந்த பார்க்குறோம். இது எல்லாமே அல்லாஹ் தான். நான் கிடையாது. நான் பேசுகிறேன். நான் என்னை அல்லாஹ் பேச வைக்கிறான். நான் பிடிக்கிறேன். என்னை அல்லாஹ் பிடிக்க வைக்கிறான். இப்படி தான் ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து சிந்திக்கணும். இப்போ எத்தனையோ பேருக்கு கால் இருக்குது. காலால் நடக்க முடியுதா? ஒன்று ஒன்றும் இருக்கும். இப்போ கண் இருக்குது. கண்ணால் பார்க்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. காது இருக்கும். காதால் கேட்க முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்கான்ல. அந்த ஒன்று ஒன்றையும் சிந்தனை பண்ணி பார்க்கணும். இப்போ இது எல்லாமே இது இருந்தும் பாருங்கள், அந்த காது இருக்குது. இந்த காது வந்து கேட்க வைக்கிறது யார்? அல்லாஹ் தானே. அப்போ அல்லாஹ் வந்து நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சி வச்சுருக்கிறான். நமக்கு வந்து அவன் நல்லது தான் நினைக்கிறான். நமக்கு நல்லது நினைக்கிறதுனால தான் ஒன்று ஒன்றையும் பார்த்து நமக்கு செஞ்சு வச்சுருக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம்? எல்லா நிலையிலையுமே நம்ம வந்து எல்லா மேலே வந்து ஒரு நல்ல எண்ணம் வைக்கணும். நல்ல எண்ணம் வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு அவன் தகுதியானவன். நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு பிள்ளைய கொடுத்துருக்கான். நம்ம பெற்ற பிள்ளைங்கிறோம். நம்மளும் அந்த பிள்ளைய பெற்றோம். எனக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த பிள்ளைய இப்போ நம்ம உருவாக்கல தானே. நம்மளுடைய பங்கு அதில் இருந்தால் கூட நம்ம வந்து அதுக்கு டிசைன் பண்ணது நம்ம கிடையாது. அதுக்கு கண் கொடுத்தது, மூக்கு கொடுத்தது, வாய், அது பல்லு இப்படி இருக்குன்னு, அது கலர் இப்படி இருக்குன்னு, இதெல்லாம் நம்ம செஞ்சது கிடையாது. இது அல்லாஹ் செஞ்சது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய படைப்பு. நம்மளுடைய பங்கு ஒரு சிறிய அளவில் நம்மளுடைய ரத்தம் கலந்து உருவான குழந்தையாக இருக்கிறதுனால நம்மளுடைய பங்கு அதுக்கு அது மேலே நம்மளுக்கு பாசம் இருக்குது. இது அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுக்குறான். அப்போ அவன் மேலே நம்ம நல்ல எண்ணம் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்கிறாங்க, ஒருவர் மரணிக்கும் போது அவர் அல்லாஹ் மேலே நல்ல எண்ணம் கொண்டு தான் மரணிக்கணும். இந்த கெட்ட எண்ணம் வச்சுக்கிட்டு மரணிக்கக்கூடாது. அல்லாஹ்வை பற்றி நல்ல சிந்தனையோடு அவர் மரணிக்கணும். அந்த சிந்தனையை நம்ம வாழும் போதே கொண்டு வந்தால் தான் அந்த மரணத்தின் சமயத்துலேயே நமக்கு அது வரும். இப்போ மனிதன் இப்படி நம்மளே இருக்கிறோம். இப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நல்லதாக நடந்துக்கிட்டால் நம்ம நல்லவனாக இருப்போம். ஒரு தீயவற்றை நம்ம எப்படி நடந்துப்போம்? அவர் நம்மக்கிட்ட நல்லதாக நடந்துக்கலைன்னா அவர்கிட்ட போய் நமக்கும் அந்த நல்ல மாதிரி நடந்துக்க ஆசை வராது தானே. அப்போ அதே மாதிரி தான் அவன் அல்லாஹ் மேலே நம்ம நல்ல எண்ணம் வச்சா தானே அவன் நம்ம மேலே நல்ல எண்ணம் வைப்பான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு சம்பவத்தை பாருங்கள். சூரா அல் ஹிஜ்ர் 5வது அத்தியாயம் 53லேருந்து 56 வரலும் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் 4 வசனத்தை பார்ப்போம். قالوا لا توجل إنا نبشرك بغلام عليم. நீர் பயப்படாதீர், அறிவுடைய ஆண் குழந்தை பற்றி உமக்கு நாங்கள் நற்செய்தி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினர். قال أبشرتموني على أن مسني الكبر فبما تبشرون. எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலையில் எனக்கு நற்செய்தி கூறுகின்றீர்களா? எதன் அடிப்படையில் நற்செய்தி கூறுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். قالوا بشرناك بالحق فلا تكن من القانطين. உண்மையின் அடிப்படையிலேயே உமக்கு நற்செய்தி கூறுகிறோம், நம்பிக்கை இழந்தவராக நீர் ஆகிவிடாதீர் என்று அவர்கள் கூறினர். قال ومن يقنط من رحمة ربه إلا الضالون. வழி கெட்டவர்களை தவிர வேறு யார் தமது இறைவனின் அருளில் நம்பிக்கை இழக்க முடியும் என்று அவர் கேட்டார். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நற்செய்தி சொல்லி வானவர்கள் வராங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்க போதுண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் வயசான காலத்தில் தானே அல்லாஹ் தஆலா வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து அவங்க கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா வந்து எப்படி இந்த நற்செய்தி சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து வானவர்கள் வந்து அப்போனா நீங்கள் நம்பிக்கை இழந்தவராக ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் வந்து அல்லாஹ்வுடைய அருளெல்லாம் நான் வந்து நம்பிக்கை இழக்கலை. அது ஒரு கேள்வியாகவே சொல்கிறாங்க. அந்த பதிலை வந்து ஒரு கேள்வியாகவே கேட்குறாங்க. வழி கெட்டவர்களை தவிர வேறு யார் தமது இறைவனின் அருளில் நம்பிக்கை இழக்க முடியும்? அப்போ எந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க கேட்டாங்கள்ல, அந்த இறந்து போனவங்களாம் எப்படி அல்லாஹ் நீ உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தருணத்தில் கேட்டாங்களே. அப்போ அல்லாஹ் வந்து நீ நம்பிக்கை கொள்ளலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் நம்பிக்கைலாம் கொள்கிறேன், என்னுடைய உள்ளம் வந்து அமைதி பெறுறதுக்கான தான் நான் இதை கேட்குறேன். அதே தோணியில் தான் இதையும் இந்த கேள்வியும் இருக்குது. அப்போ இன்றைய வகுப்பில் நம்ம 2 செய்தி பார்த்துருக்கோம்.
ஒன்று வந்து எல்லா செயலும் அல்லாஹ்வின் ஆற்றலால் தான் நடக்குது. இதை வந்து அவனுடைய பண்பு பெயரை கொண்டு நாம் விளங்கிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரெண்டாவது வந்து அல்லாஹ் மீது வந்து நம்ம எப்போதுமே நல்லெண்ணம் வைக்கணும் அப்படிங்கிற செய்தியும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த செய்திகளை வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.